السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாகுதான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சிறுவர் ஒரு கிராத் ஓதுனாரு. சகோதரர் தாஜுதீன் பிரதர் சொன்னது போல நமக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான் இது. எப்படி அல்லாஹ் அந்த குர்ஆன் அந்த பிள்ளையோட உள்ளத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறான். கருத்து புரியாமலேயே சில இடங்கள்ல அவர் ரிப்பீட் பண்ணினார். அந்த இடம் என்னன்னு தெரியுமா யாருக்கு? சரி, எந்த இடத்துல அவர் ரிப்பீட் பண்ணினார் என்று? ஃபஇதா ஜாஅத்திஸ் ஸாஹா. அது ஏன் 3 முறை ரிப்பீட் பண்ணாரு அப்படின்னா, அந்த ஒரு ஹைலைட்டான ஒரு இடம், அந்த இடத்தை ரிப்பீட் பண்ணினது இருக்குதானே, உண்மையிலேயே இது அல்லாஹ்வுடைய ஒரு முஅஜிஸா. அவ்வளவுதான் இதுல சுருக்கம். இது மனிதர்கள் செய்யற விஷயம் அல்ல. ரப்பு அந்த குர்ஆனை எப்படி அந்த புள்ளையோட உள்ளத்துக்குள்ள அவர் ஒரு அசாதாரண ஒரு நிலைமையில இருந்தாலும் அவர் அந்த கல்பை எப்படி அல்லாஹு தஆலா ஒரு சிஹத் ஆரோக்கியமா வச்சுக்கிறான்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த குழந்தைக்காகவும் அந்த குழந்தையுடைய பெற்றோர்களுக்காகவும் அந்த குழந்தையை இந்த அளவுக்கு உருவாக்குறதுக்கு அவங்க பின்னெண்டு ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு எங்களோட துஆக்கள் இருக்கும். அந்த குழந்தை மூலமாக அல்லாஹு தஆலா அவங்களுக்கு இன்னும் கண்குளிர்ச்சியையும் மறுமையில மகத்தான ஒரு வெற்றியையும் கொடுக்கறதுக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவர் சொல்ற விஷயங்கள் சாதாரணமான விஷயங்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய கலாம். கண்ணியமானவர்களே, இன்றைய தலைப்பு திருமண உறவில் புரிதலும் விட்டு கொடுத்தலும். இந்த தலைப்பு முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு குடும்ப வாழ்க்கை, திருமண உறவு, கணவன் மனைவி அவர்களுக்கு இடையிலான தொடர்புகள், அன்பு, புரிந்துணர்வு, விட்டு கொடுத்தல், மன்னிப்பு, ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், ஒரு கணவனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், பெண் என்ற வகையில் ஒரு மனைவியுடைய யதார்த்தங்கள் எப்படி இருக்கும். இது ஒரு நீண்ட விசாலமான ஒரு தலைப்பு. என்றாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள என்னால உங்களுக்கு எவ்வளவு தர முடியுமோ சுருக்கமாக இந்த தலைப்புல தரலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த தலைப்பை பேசுற சில பேச்சாளர்கள் ஏதாவது ஒரு பக்கத்தில் நின்றுவாங்க. ஒன்னும் பெண்கள்னால இந்த உலகத்துல மோசமானவங்க மாதிரி காட்டி விடுவாங்க.
இன்னொரு சாரார் ஆண்கள்னாலே கடும் மோசமான ஆட்கள் அப்படிம்பாங்க. ஒன்று பெண்ணியம், பெண்களுக்கு சார்பா பேசுறோம்ன்றதுக்காக வேண்டி அதுல கொஞ்சம் வரம்பு மீறக்கூடிய சில பேச்சாளர்களும் இருக்கிறாங்க. சில பேர் ஆண்கள் பக்கம் தான் பேசுறதுக்காக வேண்டி ஆணாதிக்கத்தை உள்வாங்கி அப்படியும் இந்த தலைப்பை பேசுறாங்க. இந்த ரெண்டுமே பிழையானது. நாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெண்கள் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது பெண்களுடைய குறை அல்ல. அந்த விஷயத்தை நாங்க அதை எப்படி விளங்கி கொள்றது? அந்த பலவீனம் அல்லாஹ்வுடைய ஹிக்மத். அந்த பலவீனம் ஆண்களுக்கு தேவை. அந்த பலவீனம் இல்லைண்டா அவ பெண்ணா இருக்க மாட்டான். சில விஷயங்கள் இருக்கிறது. எனவே சகோதரர்களை, இந்த தலைப்புல நாங்க ரெண்டு விஷயங்களையும் விளங்கிக்கொள்ளும். பொதுவாக இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள்ல பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரும் மிக கவனமாக இருக்கும். குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையும் அல்லாஹு தஆலா மிக அழகான வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பொதுவாக மனிதர்களுக்கு மத்தியில முரண்பாடுகளை உருவாக்குறது என்பது ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி. அது சமூகங்களுக்கு இடையில பிரச்சனை உண்டாக்கலாம், குடும்பங்களுக்கு இடையில பிரச்சனை உண்டாக்கலாம், சகோதரர்களுக்கு இடையில பிரச்சனை உண்டாக்கலாம். இப்படி ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா அதாவத், எதிர்ப்புகளை, பிரச்சனைகளை, பகைமைகளை உண்டாக்குறான். இந்த எல்லா எதிர்ப்புகளையும் பகைமைகளையும் விட குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிகளுக்கு இடையில ஏற்படுற பிரச்சனை இருக்குதானே, இதுதான் ஆகப்பெரிய முசீபத். இது ஷைத்தாண்ட ஒரு மெயின் டியூட்டி, பார்ட் டைம் அல்ல, ஷைத்தாண்ட ஃபுல் டைம் சொல்லலாம். எதுண்டா இந்த குடும்பங்களுக்கு இடையில பிரச்சனை உண்டாக்குறது. ஹதீஸ்ல நீங்க பாருங்க, சஹீஹ் முஸ்லிம் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. இன்ன இப்லீஸ யபஉ அர்ஷஹு அலல் மா. இப்லீஸ் தன்னுடைய அரிஷை, தன்னுடைய சிம்மாசனத்தை அவன் தண்ணீரிலே வைத்திருக்கிறான். சும்ம யபஅசு சராயாஹு, பிறகு அவனுடைய பட்டாளங்களை வழிகெடுப்பதற்காக அனுப்புறான், டியூட்டிக்காக அனுப்புறான். நீங்க போய் ஆக்களை வழிகெடுங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய பட்டாளங்களை அனுப்புகிறான். فَأَدْنَاهُمْ مِنْهُ مَنْزِلَةً أَعْظَمُهُمْ فِتْنَةً. அந்த அனுப்பக்கூடிய அந்த டீம், அவன் பட்டாளங்களில் அவனுக்கு மிக நெருக்கமாக மகத்தான குழப்பம் பண்ணினவனாக யார் அவன் கருதுகிறான் என்று சொன்னால், ஒருத்தன் வருவான், கேட்பான், என்னப்பா பண்ணினா இன்னைக்கு? சஅல்து கதா வ கதா, நான் இதை பண்ணினேன், அதை பண்ணேன், தொலை போற ஒருத்தனை இல்லாம ஆக்கி விட்டேன், சதகா கொடுக்க பார்த்த ஒருத்தனை கொடுக்காம ஆக்கி விட்டுட்டேன். இப்படி ஒன்னொன்னா சொல்றான். இந்த ரெண்டு சகோதரர்கள் சண்டை மூட்டி விட்டேன், அது செஞ்சேன், இது செஞ்சேன், நல்ல செய்ய பார்த்தவனை செய்யாம ஆக்கினேன், ஒருத்தனை கொண்டு விபச்சாரத்தில் சொல்லினேன், இன்னொருத்தன இப்படி ஒன்னொன்னா சொல்றான்னு வைங்க. இப்படியே அவன் செஞ்சதெல்லாம் சொல்லுகிறான். அப்போ ஃபயகூல் மா சனஅத ஷை, அப்படி ஒன்றும் பெருசா நீ செய்யலையே, எப்படி நீ என்னப்பா செஞ்சுக்கிற, அந்த அளவுக்கு அப்படியெல்லாம் நீ உன செய்யலையே அப்படின்னு. இன்னொருத்தன் வருகிறான், சும்மா கால சும்மா யஜீவ அஹதுஹு ஃபயகூல் மா தரக்துஹு ஹத்தா ஃபர்ரக்து பைனஹு வ பைன இம்ராத்திஹி. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, எந்த ஒரு விஷயத்தையும் விடல, அப்படி நான் வழிகெடுத்தேன், ஒரு கெட்ட செயலையும் விடல, அவ்வளவு செஞ்சிருக்கிறேன். எந்த அளவுக்கு நான் செஞ்சேன்டா, ஒரு மனிதனுக்கும் அவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை உண்டாக்கிட்டேன். அப்ப இப்லீஸ் என்ன சொல்றான், ஃபயுத்னீஹி, அவனை கிட்ட அரவணைச்சு சொல்கிறான், நிஅம அன்த, நீ தாண்டா ஒரிஜினல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். விளங்குதா? செஞ்ச உருப்படியான வேலை இவெல்லாம் பாரு, வட்டி வாங்க, இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றது புரிஞ்சு கொள்றதுக்கா. அப்ப குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி கடையில பிரச்சனையை உண்டாக்குறதுன்றது ஒரு பெரிய ஒரு ஃபித்னாலையும் அஷத்து, கடுமையானது, ஆபம் ஃபித்னான்றது, மகத்தான ஒரு குழப்பத்தை அவன் செய்திருக்கிறான். அப்படின்னு சொன்னா ஷைத்தான் தான் ஒரு தன்னுடைய இப்லீஸ் கிட்ட நெருக்கமாகிறதுக்கு எவ்வளவு அவன் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இந்த நடவடிக்கைக்கு அவன் பயன்படுத்துறது மனிதர்களுடைய பலவீனங்களை. ஆணுகிட்டையும் பலவீனம் இருக்கலாம், பெண்ணுகிட்டையும் பலவீனம் இருக்கலாம். பெண்கள் இயற்கையிலேயே சில பலவீனங்களா படைக்கப்பட்டிருக்கிறாங்க, அது அல்லாஹ்வுடைய ஹிக்மத், அது ஆண்களுக்கு நல்லது. நான் சும்மா கேட்கிறேன், இப்ப ஆன மாதிரி அதே ஸ்டைல்ல பெண்ணை படைச்சு விட்டு ரெண்டே விட்டா எப்படி பிரச்சனை வரும்? எத்தனை வீட்டுல ஆண்கள் அடி வாங்கிப்பாங்க, ஆனா ரெண்டு ஒண்ணு தானே. அப்ப அல்லாஹ் அந்த பலவீனத்தோட படைச்சுக்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஆனா அந்த பலவீனத்தை ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆக்கி அதிலே போய் ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, பாத்தியா பொம்பளை பிடிக்கிறாளே, அவ அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறா, அவ அப்படித்தான் இருப்பா,
இது ஒரு ஆண் தான் விளங்கணும். இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சகோதரர்களே. முதலாவது விஷயம் என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அல்லாஹ் உங்களில் இருந்தே உங்களுக்கான துணையை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எதிலிருந்து படைக்கப்பட்டாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கட எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கான துணைவியை படைச்சிக்கிறது இருக்குது, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. எதுக்கு அல்லாஹ் படைச்சிக்கிறான்? லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அவளுக்கிட்ட போறீங்க என்று சொன்னா உங்களுக்கு செகண்ட் அமைதி உண்டாகணும். என்ன நோக்கம்? நீங்கள் அந்த பெண்ணிடத்திலே அமைதி பெற வேண்டும் என்பதற்காக உங்களில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கான துணையை படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாகும். அடுத்தது வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா, அல்லாஹ் உங்களுக்கு இடையிலே அன்பையும் இரக்கத்தையும் அருளையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். கணவன் மனைவி, ஒரு பெண் ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒரு ஊருல உள்ள ஒரு பெண்ணாக இருக்கும், இவரு சம்பந்தமே இல்லாத கல்யாண பேச்சுவார்த்தையில இவங்களோட அட்ரஸே தெரிஞ்சிருக்கும், அவங்களோட முகவரி தெரிஞ்சிருக்கும். இரத்த ரீதியாக உறவில்லை, குடும்ப ரீதியாக உறவில்லை, சில நேரத்தில் மொழி ரீதியாக கூட உறவில்லை, ஆனா அன்பு மட்டும் வருது. எங்கிருந்தப்பா இது வருது? அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. எங்கேயோ பிறந்த ஒரு புள்ள, ஏதோ ஒரு ஊர்ல வளர்ந்த ஒரு புள்ள, யாரோ ஒரு ஊருக்கு பிறந்த ஒரு புள்ள உங்களை உயிருக்கு உயிராக நேசிக்குதுன்னு சொன்னால் இதுதான் அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான். காரணம் என்ன? நீங்கள் அமைதி அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தினான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின், இதிலே அத்தாட்சி இருக்கிறது, லிகௌமின் யத்தஃபக்கரூன், நல்ல சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது. அப்ப இந்த ஆண்களையும் பெண்களையும் ஆணிலிருந்து பெண்ணை படைத்திருப்பது, அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பும் கருணையும் பாசமும் பொழிந்து கொள்வது, இதிலே அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு அத்தாட்சி இருக்குது அப்படின்றான். பெண்களை அல்லாஹு தஆலா படைத்திருப்பது ஆண்களுக்காக மட்டுமல்ல, அந்த ஆண் அந்த பெண்ணிடத்திலே அமைதி அடையணும். அமைதி எப்ப கிடைக்கும்டா? அமைதி கிடைக்கிற மாதிரி பெண்ணை தேடும். நம்ம என்னன்னா திருமணத்துல பெண் தேவை, அப்ப நாங்க எப்படி அதை தெரிவு செய்யறது? அமைதி கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளக்கப்படுத்துவேன். பொதுவா திருமணத்தை பொறுத்தவரையும் அல்லாஹ் சொல்ல, நபிமார்கள் திருமணம் முடிச்சாங்க. சூரத்துர் ரஅத்ல 38ஆம் வசனத்துல சொல்றான், வலகத் அர்சல்னா ருசுலனா மின் கப்லிக், உங்களுக்கு முன்னர் நாங்கள் தூதர்களை அனுப்பினோம், வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ துர்ரிய்யா, அவர்களுக்கு நாங்கள் மனைவிமார்களையும் சந்ததிகளையும் நாங்கள் ஏற்படுத்தினோம். அல்லாஹு தஆலா இது நபிமார்களது செயல் என்றும் சொல்றான். திருமணத்தை பொறுத்தவரையும் அல்லாஹு தஆலா அந்த திருமணம் முடிப்பதற்கு சக்தியுள்ள ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் அதை கடமையாக்கிக்கிறான். இத வாஜிப் அப்படின்னு சொல்றதா சுன்னத்துன்னு சொல்றதா என்பதுல சில அறிஞர்களுக்கு இடையில சில வித்தியாசமான கருத்து இருந்தாலும், திருமணம் முடிப்பதற்கான வசதியுள்ள அதற்கான வழி உள்ளவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ்னா, உங்களில் வசதி யாருக்கு திருமணம் முடிப்பதற்கான வசதி இருக்கிறதோ, அல் பாஅத்ன்றது இந்த இடத்துல இதுக்கு சொல்றாங்க, அவர் அந்த வாழ்றதுக்கு தேவையான வசதி அல்லது தாம்பத்தியம் நடத்துவதற்கு தேவையான அந்த பலம் ரெண்டுமே அது எடுக்கும். அப்ப திருமணத்துக்குரிய அந்த தகுதியை நீங்கள் அடைந்து விட்டால் ஃபல்யதஸவ்வஜ், நீங்கள் திருமணம் முடியுங்கள். ஃபஇன்னஹு அஅது லில் பஸர், அது உங்கள் பார்வைகளை கட்டுப்படுத்தும். பொதுவாக மனிதன் அல்லாஹு தஆலா சில இயற்கை தேவையோட தான் படைச்சிக்கிறான். பசி வந்தா நாங்க சாப்பிடுறோம், தாகம் வந்தா நம்ம தண்ணியை குடிக்கிறது போல உடலியல் தேவைகளில் ஒன்றுதான் மனிதனுக்கு தேவையான தன்னுடைய இச்சைகளை ஆசாபாசங்களை ஆகுமான வழியில் அவன் என்ன செய்யணும், அதை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வழியாகவும், திருமணத்துக்கு அது மட்டும்தான் நோக்கம் அல்ல, அதுவும் ஒரு வழி. அப்ப இந்த தேவையுடையவர்கள் அந்த தேவையை அந்த வாலிபர்கள் அவங்க செய்யலன்னு சொன்னா அவங்க தவறான பார்வைகளால பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திருமணம் என்பது உங்கள் பார்வைகளை அது கட்டுப்படுத்தும், உங்களது மறைவிடங்களை அது பாதுகாக்கும். வமல்லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸ்ஸியாம் பிஸ்ஸௌம்,
யாருக்கு முடியலையோ அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புகாரில் 5066 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகிருக்கு. எனவே திருமணம் என்பது மிக முக்கியமானது. அது இம்போர்ட் தவிர்க்க முடியாது. சிலவங்க நினைக்கலாம் இந்த குடும்ப வாழ்க்கை என்றாலே பிரச்சனை தாண்டாப்பா, கணவன் மனைவி திருமணம் முடிச்சா மனைவியால நிறைய பிரச்சனை. இதை கேள்விப்படுற ஒரு இளைஞர் யோசிக்கிறார், இந்த திருமணமே வானம், நமக்கு நிறைய டிஸ்டர்ப், நமக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை என்று முடிவெடுக்கலாமாண்டா முடிவெடுக்கல. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் 3 நபித்தோழர்கள் வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகளை பத்தி கேட்டாங்க. அப்ப ஒரு ஆள் முடிவெடுக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபியே, அவர் இரவுல எல்லாம் நின்று தொழுதிருக்கிறாரு, இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, அப்ப நாங்க எப்படி, அப்ப நாங்க என்ன செய்வோம்? ஒரு ஆள் சொல்றாரு, நாங்க நான் காலம் முழுக்க நான் நோன்பு குடிக்க போறேன், இதுக்கு நான் நோன்பு விட மாட்டேன் அப்படின்றார். இன்னொரு ஆள் சொல்றாரு, இதுக்கு பிறகு எனக்கு இந்த பெண்கள் திருமணம் முடிக்கிறது எனக்கு தேவையில்லை, நான் ஒதுங்கிட போறேன் எல்லாத்தையும் மட்டும். இன்னொரு சொல்றாரு இப்படி, அதாவது நான் தொடர்ந்து தொழ போறேன், இரவுல தொழ போறேன் அப்படின்றார். ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த செய்தி கேட்குது. சொல்றாங்க, இப்படி 3 பேர் வந்தாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்படி விசாரிச்சாங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, நீங்க தான் இப்படி எல்லாம் சொன்னீங்களா அப்படின்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஆமா. சொல்றாங்க, வல்லாஹி இன்னி லஅக்ஷாகும் லில்லாஹி வ அத்காகும் லஹு, நான் உங்களை விட அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன், உங்களை விட நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன். வலாக்கின்னி அஸூமு வ உஃப்திரு, நான் நோன்பு பிடிக்கவும் செய்கிறேன், நான் நோன்பு இல்லாமலும் நான் இருக்கிறேன், நான் தொழவும் செய்கிறேன், நான் தொழாமலும் என்ன செய்கிறேன், எல்லா நேரமும் நான் தொழுவதில்லை, தொடர்ந்து சில நேரம் நான் தூங்கவும் செய்கிறேன், நான் பெண்களை திருமணம் முடித்தும் இருக்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, அப்ப திருமணத்தை ஒரு ஆள் என்ன செய்யலாது, புறக்கணிக்க முடியாது, அது முக்கியமான ஒரு விஷயம்ன்றத நாங்க இது போன்ற பல ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். எனவேதான் ஷேக் உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய ஷரஹுல் மும்தியில சொல்றாங்க, அதாவது என்னை பொறுத்தவரையும் அது வாஜிப் என்பதுதான், வசதி உள்ளவர்களுக்கு வாஜிப் என்பதுதான் சரியான கூட்டாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இது முதலாவது விஷயம். திருமணம் என்பது இம்பார்ட்டன்ட், இது நம்ம சொல்லாட்டியாலும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இது ஹுக்குமுக்காக அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ புரிந்துணர்வு விட்டு கொடுத்தல் என்பதை நாங்க புரிந்து கொள்றதுக்கு முதல்ல பேசிக்கா நாங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளும். இப்ப அல்லாஹ் தஆலா ஆண்களிலிருந்து பெண்களை படைச்சேன்றான். அது மாத்திரமல்ல, பெண்களிடம் சில குறைபாடுகள் இருப்பதாக ஹதீஸ்கள்ல நாங்க பார்க்கிறோம். அது என்ன குறைபாடு என்றால், இது அல்லாஹ்வுடைய ஹிக்மத். அந்த பலவீனம் ஆண்களுக்கு தேவை. அப்படி இருந்தா தான் அவ பொம்பளை, அப்படி இருந்தா தான் அவள் பெண் என்பதற்கான அடையாளமாக அல்லாஹ் தஆலா இந்த ஹிக்மத்தை வச்சுக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துன் நிசால 34வது வசனத்தில் சொல்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்களை பொறுத்தவரையும் அவர்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிமா ஃபவ்வலல்லாஹு பஅதஹும் அலா பஅத், அவர்களில் பெண்களை விட ஆண்களை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். அவர்களில் சிலரை விட, சிலர் யாரு, பெண்களை விட அல்லாஹ் ஆண்களை சிறப்பித்திருக்கிறான். அடுத்தது சொல்றான், வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், இந்த ஆண்கள் பெண்களுக்கு செலவழிக்கவும் செய்றாங்க. அல்லாஹ் தஆலா சிறப்பு கொடுத்தா என்ன காரணம் என்றா, ஆண்கள் தான் நிர்வாகிகள், பெண்கள் அந்த நிர்வாகத்துக்கு கட்டுப்படுறவங்க. அடுத்தது அல்லாஹ் தஆலா ஆண்களை பெண்களை விட சிறப்பித்திருக்கிறான். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், ஆண்கள் தான் பெண்களுக்கு செலவும் செய்கிறார்கள். இப்ப இந்த வசனத்தை அடிப்படையை வச்சுக்கிட்டு பார்த்தோம்டா, இப்ப புரிந்துணர்வு அடிப்படையில் ஒரு கணவனும் மனைவியும் உழைக்கிறாங்க, மனைவியும் வேலைக்கு போறா, கணவரும் உழைக்கிறார் என்பது தவறல்ல, மார்க் அடிப்படையிலும் தவறல்ல. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் கணவருக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க, தொழில்களில் ஈடுபட்டுக்கிறாங்க, அதாவது அந்த சாப்பாட்டுக்குரிய விதைகளை தலையில சுமந்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா இந்த கடமை யாருன்னா பெண்கள் தான். இல்ல நீனும் வேலைக்கு போச்சானே வேணும், ஏன்னா நான் மட்டும் உழைக்கிறது, நீ என்ன வீட்டுல உட்கார்ந்து கொள்றது அப்படின்னு பெண்களை அதிகாரப்படுத்தினால் தன்னுடைய அந்தஸ்திலிருந்து அவர் இறங்கிடுவார். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொன்ன வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், பெரும்பாலும் நம்ம பகுதிகளில் பொதுவாக இலங்கையில மற்ற நாடுகள்ல பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டு இவர் வீட்டில இருந்து புள்ள பார்ப்பார். இப்ப இவருக்கு சொல்லணுமா இந்த சிறப்பை,
காரணம் என்ன? நீ தான் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டீங்க, மகரம் இல்லாம ஒன்றும் இல்லாம அங்க என்ன பண்றான்னு தெரியல 2 வருஷத்துக்கு. நீ உண்மையிலே ஆண் வர்க்கம் என்ற அந்த இடத்திலிருந்து இறங்கிட்டான். ஏன்னா அல்லாஹ் உனக்கு தந்த சிறப்பை நீ அவளை அனுப்பிட்டு, பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம், அந்த மாதிரி அனுப்புறவங்களை பொறுத்தவரையும் இந்த சிறப்புக்குரியவர்களாக அவங்க வரமாட்டாங்க. எனவே அல்லாஹு தஆலா வெறுமனே நிர்வாகியா மட்டும் சொல்லல, உனக்கு ஒரு சிறப்பையும் தந்திருக்கிறேன். அந்த சிறப்புக்கு காரணம் என்னன்னா நீ அவளுக்கு செலவழிக்கவும் செய்கிறாய். பைனான்சியலி நீ தான் ஒன்னு டிபார்ட்மெண்ட் தான் எல்லாம் போகுது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இத ஆண்கள் சில நேரத்தில் ஒரு அட்வான்டேஜ் எடுக்கப்படாது. பாருங்க, நான் தான் நிர்வாகி, நான் தான். இதுல பல விஷயங்கள் இருக்குது. அல்லாஹு தஆலா இந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கிறான்னா ஆண்கள் கிட்ட கொடுக்கிறான். யார நிர்வகிக்கிற பொறுப்பை கொடுக்கிறான் தெரியுமா? நீ உன்னால் நிர்வகிக்கப்படுகிற பெண் எப்படிப்பட்டவள் என்ற குணத்தையும் சொல்றான். அப்போ நிர்வாகி, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபல், அவரோட வேலை என்னன்னா பாடசாலையை கண்காணிக்கிறது, ஆசிரியர்கள் படிப்பிக்கிறாங்களான்னு பார்க்கிறது, அந்த பாடசாலையினுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துறது, பாடங்களை உரிய நேரத்தில் நெறிப்படுத்துறது, ஆசிரியர்களை இது மாதிரி அவரோட வேலை. அல்லது ஆசிரியர் எடுத்துக்கொள்ளுங்க, அவர்கிட்ட புள்ளைல பொறுப்பு கொடுத்தா அவர் கம்ப்ளைண்ட் வைக்கிறார், இவன் இப்படி செய்யறான், அவன் அப்படி செய்யறான், உன்னோட வேலையை அதை பார்க்கறது தானே. பிள்ளைகளை பொறுத்தவரையும் அவங்களோட ஏஜுக்கு தக்கன வேலையை அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்க சின்ன பிள்ளைகள், அவங்களோட குணங்கள், அவங்கள நெறிப்படுத்துற வேலை உங்க. நீங்க வந்து அந்த பிள்ளை அப்படி செய்யாம இப்படி செய்யாம இந்த பிள்ளை நான் படிச்சு கொடுக்க மாட்டேன்டா, அவர் ஒரு சரியான ஆசிரியரும் அல்ல, அவர் சரியான ஒரு அதிபரும் அல்ல. அப்ப அல்லாஹு தஆலா பெண்களுடைய அந்த சுபாவங்களை சொல்றான், பெண்களுடைய பலவீனங்களை சொல்றான், அவங்களை நீங்க நிர்வாகம் பண்ணணும்னு சொல்றான்டா. ஒரு நிர்வாகியாக பலவீனமானவர்களை அவன் எப்படி நிர்வாகிப்பது என்பதை அவன் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மாத்திரமல்ல, அவங்க இயல்புலேயே அவங்களோட தன்மையில பலவீனமாக இருக்கிறாங்கண்டா, அந்த பலவீனமானவர்களுடைய விஷயத்துல ஓகே, ஒரு புள்ளண்டா இப்படித்தான் இருக்க முடியும், எப்படி ஒரு பெற்றோருக்கு தெரியுமோ, ஒரு மாணவன் அவன் ஏஜுக்கு இப்படித்தான் இருக்கிறான் என்பதை ஒரு ஆசிரியர் எப்படி நெறிப்படுத்தணுமோ, ஒரு பெண்ணுண்டா அவ இப்படித்தான் இருப்பான். அவ பாஞ்சி உளத்தான் செய்வா, சில நேரம் சவுண்ட கொஞ்சம் உரமாக்கத்தான் செய்வா. இதுக்கெல்லாம் இல்ல இந்த உனக்கு எனக்கு தலாக்குன்னு போனா உலகத்துல ஒருத்தனும் வாழ மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் கூட சில வாழ்ந்துக்கல. அப்ப இந்த பலவீனமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்களை ஆளுகிற அந்த நிர்வாகத்தை அல்லாஹ் யார்கிட்ட கொடுத்துக்கிறான்? ஆண்களிடம் கொடுத்துக்கிறான். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அது என்ன பெண்கள் பலவீனம்? இந்த பலவீனம்ன்றது வந்து பெண்களை மட்டும் அல்லாஹ் பலவீனம் சொல்லல. அல்லாஹு தஆலா இத பல இடங்கள்ல பல மெத்தட்ல சொல்றான். உதாரணமா அல்லாஹ் சொல்ற நேரத்தில் ஹுலிகல் இன்சானு தஈஃபன்றான், மனிதன் பலவீனமா படைக்கப்பட்டிருக்கிறான்னு குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். சூரா அன்ஆம்ல 100 நிசா 28ல சொல்றான், மனிதன் பலவீனமா இருக்கிறான். அப்ப சொல்லலுமா நான் பலவீனமானவன் தானே அப்படின்னு சொல்லலுமா? இயல்புல மனிதன்ட்ட பலவீன அவசரப்படுற பழக்கம் இருக்குது. மனிதன் அவசரப்படக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா அதே மாதிரி சொல்றான், வஹுவல்லதி ஜஅலக்கும், இந்த பூமியில உங்களை அவன்தான் பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறான். வரஃபஅ பஅதக்கும் ஃபௌக பஅத், உங்களில் சிலரை விட அல்லாஹ் தஆலா உயர்த்தியிருக்கிறான். தரஜாத்தின் லியப்லுவக்கும் ஃபீமா ஆதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்ததில் உங்களை சோதிப்பதற்காக. அப்ப பெண்களை மட்டும் பலவீனம் என்று சொல்லல, ஆண்களையும் தான் பலவீனம் என்று சொல்றான். அதனால பெண்களே நீங்கள் பலவீனமா படைக்கப்பட்டீங்கன்னா அல்லாஹ் மனுஷனே பலவீனமா தான் படைச்சுக்கிறான். பழமையா சொல்றது. அப்ப பலவீனமானவர்கள் என்பதற்காக அவங்க தகுதி குறைஞ்சவங்க என்று அர்த்தம் அல்ல. அந்த பலவீனம் மனிதர்களை பத்தி சொல்றான். மனிதர்களில் சிலரை விட சிலரை உயர்த்திருக்கிறோம் சொல்றான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் தஆலா ஏனைய படைப்புகளை விட மனிதனை கண்ணியப்படுத்துகிறான். அதுல ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வருவாங்க. வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் அவங்களை சுமந்துவிட்டு போறோம். அல்லாஹ் தஆலா சொல்றார், வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், நல்லவைகளை அவர்களுக்கு சாப்பாடாக நாம கொடுக்கிறோம். வஃபத்தல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலான்னு சொல்றான். ஏனைய படைப்புகளை விட ஏராளமானவைகளை அல்லாஹ் தஆலா அவங்களை என்ன செய்திருக்கிறோம், நாங்க சிறப்பித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுல பெண்கள் வருவாங்க. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ற நேரத்தில் லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத் ஃபிரௌன், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியை உதாரணம் சொல்றான், ஆண்களுக்கு உதாரணம் காட்டுறான். இது காலத், அவங்க சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, ரப்பிப்னி லி இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டி அல்லாஹ், வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலி வமின் கௌமி ஸாலிமீன், இந்த ஃபிரௌனையும் அவருடைய செயலை மட்டும் எனக்கு காப்பாத்தி என்று சொன்னாங்களே. அல்லாஹ் சொல்றான் இது ஆண்களுக்கு சொல்றான். அப்படின்னா பெண்கள் எல்லாமே பலவீனம்டா எப்படி அல்லாஹ் தஆலா ஒரு பெண்ணை உதாரணம் சொல்லலாம்? அப்ப அவங்களுடைய பலவீனம் என்பது
அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த தன்மை. அந்த தன்மையில சில வேலை, மனிதன் எப்படி அவன் பலவீனத்தில் சில வேலையை செய்வானோ அதே மாதிரி பெண் என்பவளும் அவள் தன்னுடைய பலவீனத்தில் சில வேலையை செய்வான். திடீர்னு என்னத்துக்கு முகத்தை திருப்பி வச்சுக்கிறா தெரியும். கேட்டா அது என்னோட சோகத்தையா உங்ககிட்ட சொல்லணும்பா. இவளோட சண்டை பிடிக்கலுமா? பாரு ஒன்ன முட்டிச்சதுக்கு நான் அப்ப டென்ஷன் ஆகிட்ட ஏன் இந்த பிரச்சனை. அவ அப்படிதான் இருப்பான். திடீர்னு அவட சில நேரங்கள்ல சில அந்த ஹோமோன் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. அது என்ன பிரச்சனைன்னு சில ஒருத்தன் சொன்னா, நான் கிட்டத்தட்ட 40 வருஷம் கல்யாணம் முடிச்சு என் மனைவி எதுக்கு முகத்தை கோவிக்கிறான்னு எனக்கு இன்னும் தெரியலங்கிறான். உனக்கு என்ன தேவை தெரியணும்? உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை போதும். அவளை 100% விளங்கணும்டா. சில நேரம் ரசூலாவே விளங்காம தான் செய்யாங்க. எதுக்கு ஆயிஷா இப்படி நடக்கிறாங்க? நடந்திருக்கிறா இல்லையா? உமர் இப்னு கத்தாப் மனைவிட்ட ஒரு நாள், என்ன நீ ரொம்ப சத்தம் போடுறான்னு. என்ன நாங்க மட்டும் போறோம், இந்த ரசூலோட மனைவிமார்களும் காலையில இருந்து பின்னால வரைக்கும் பேசாம தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. அப்ப இது யதார்த்தம். நாம இந்த யதார்த்தத்தை விளங்கிட்டா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு சில விஷயம் நான் புரியறதுக்காக சொல்றேன். நான் ஒன்னும் உளவியல் பாடம் நடத்தல, ஜஸ்ட் ஒரு விளங்குறதுக்கான ஒரு உதாரணம். நம்முடைய எதிர்பார்ப்புகளை நம்ம சரியா வச்சா பிரச்சனையை ஃபேஸ் பண்றது லேசி. நான் சும்மா கேட்கிறேன். நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு வெஹிக்கிள் ஒன்று வாங்குறோம், BMW புதுசா 2026 மாடல் ஒன்று வாங்குறோம். வீட்டுக்கு கொண்டு வண்டியை ஓட்டி போகும்போது சரி அப்படியே போறீங்க, அந்த ஆல்கேசஸ் அந்த சிக்னல்ல நின்றுட்டு என்னன்னு கேட்டா இன்ஜின் கோளாறுன்றான். உங்களுக்கு எப்படி டென்ஷன் வரும்? என்னடா இது 2026 மாடல் இன்ஜின் கோளாறா? நம்புற மாதிரி இல்லையே, டென்ஷன் ஆகிக்குமா இல்லையா? ரைட். நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு கார் ஒன்று வாங்குறீங்க, இல்லாட்டி ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கார் ஒன்று வாங்கி போக்கிட்டு இருக்கும்போது அந்த அங்கே பழுவா போச்சு. என்னன்னு கேட்டா 1000 ரூபாய்க்கெல்லாம் கார் வாங்கினா நிக்காம வைக்கணும். உங்களோட எதிர்பார்ப்பு உங்களுக்கு டென்ஷனை உண்டாக்கல. காரணம் என்னன்னா, மனிதன் எதை எதிர்பார்க்கிறானோ அதான் லைஃப். அப்பதான் அவனுக்கு பொறுமை வரும், நிதானம் வரும், டென்ஷன் வராது, டிப்ரெஷன் வராது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ரோட்டா நல்ல நல்ல ஒயிட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி போறீங்க. ஒரு 30 வயசு ஒரு ஆள் வந்து உங்களுக்கு பக்கத்தால் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த தண்ணியில ஏறி அப்படி போறாரு வாகனத்தில், அந்த தண்ணி சேறு இப்படி பெருச்சு ஒண்ணும் இல்லை, நீங்க நல்லா தெரியுது பார்த்துட்டு சும்மா போறாரு. உங்களுக்கு எப்படி கோவம் பண்ணலாம் அப்படின்னு கோவரமா இல்லையா? அதே நேரத்தில் வீட்டுல ஒரு 6 மாச குழந்தைய நீங்க தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பிள்ளைய கொஞ்சிறீங்க, அந்த பிள்ளை மலம் கழிச்சு எருமா மாடு, நீங்க எல்லாம் பிள்ளையா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. இங்க சொல்லுவீங்க. ஏன் சொல்லல? இங்கேயே சொல்றீங்க, அங்கேயே சொல்லலண்டா. புள்ளண்டா அப்படிதான், சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுமா நமக்கு அப்படின்னு அதை சிம்பிளா எடுத்து சிரிச்சுக்கிட்டு பாருங்கப்பா இந்த பிள்ளைன்ட்டு போறோம். ஆனா இவன் எரும மாடுன்னு ஏன் சொல்லணும்? 30 வயசுக்காரனுக்கு பக்கத்தில் தண்ணிக்கிற தெரியாதா? அப்படின்னா இவன் இதை செய்யக்கூடாது என்று நம்ம எதிர்பார்த்தாலையும் இந்த குழந்தை இப்படித்தான் செய்யும் எதிர்பார்ப்பாலையும் தான் இந்த ரெண்டும் தான், ஒன்னு டென்ஷன் ஆயிடுச்சு, இன்னொன்னு நம்மளே சமாதானம் ஆச்சு. இதான் யதார்த்தம். அப்ப அல்லாஹ் தஆலா பெண்கள் என்று சொல்ற நேரத்தில் அவங்களோட குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்காக பெண்கள் இப்படித்தான் இருக்கும்ன்றதுக்காக எல்லா பெண்களும் அல்ல, ஓவர் கிரிமினலான பெண்களும் இருக்காங்க. எப்படி கிரிமினல் சொன்னா, நம்மளெல்லாம் ஒரு ஆளுகிட்ட நம்மளோட உணர்வுகளை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். நம்மள அவ்வளவு அநியாயம் பண்ணிப்பாரு, நமக்கு அவ்வளவு கொடுமை செஞ்சுப்பாங்க. ஆனா நம்மட உணர்வுகளை ஒருத்தட்ட போய் சொல்ல சொன்ன, இது எல்லாம் நம்மளுக்கு நடக்கிறதாண்டாப்பா, உனக்கு மட்டுமா எனக்கு அப்படின்ட்டு போயிடும். அதே நேரத்தில் ஒரு பொம்பளை போய் அழுதுட்டான்னு வைங்களேன், பாருங்களேன் அப்படின்னு, அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு இந்த லைக் போடுற ஆட்கள் எல்லாம் இந்த கோஷ்டி தான். பொம்பளை அழுகுறாளே, இவ செஞ்சுக்கிற ஃபசாத சரியா கேள்விப்பட்டா இந்த அழுகையால தன்னை தவற மறைக்கிறான். இவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நீங்க நிறைய நரகத்துக்கு போறீங்கன்றாங்க. யார சொல்லலாம்? ஆங்களா? ஏன் நீங்க சொன்னாங்க நாகிசாத்து அக்லில் வதீனி. பெண்கள் யாரும் கோவிச்சு கொள்ளவானா, இது எல்லா பெண்களும் அல்ல, இப்படி உள்ள பெண்கள் நீங்க இருந்தா மாத்திக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். பெண்கள் இப்படி ஆண்கள் இந்த மாதிரி இருப்பாங்க தானே, பெண்கள் மட்டுமல்ல. ரசூலுல்லாஹ் நாகிசாத்து அக்லில் வதீனி, நீங்க மார்க்கத்திலேயும் சிந்தனையிலையும் நீங்க கொஞ்சம் தான். ஆனா நீங்க செய்யற வேலை என்ன தெரியுமா? அல்ஹப லிலுப்பிர் ரஜுலில் ஹாஸின், ஒரு மூளையுள்ள புத்தியுள்ள ஒரு பலமான ஒரு ஆம்பளையோட மூளையை இல்லாமக்கிறது நீங்க தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரம் பண்ணாங்களா? நஊது பில்லாஹ், இல்ல. ஆனா ஏன் ஜெயில இருந்தாங்க? அந்த பொம்பளையோட வேலை. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாஹிபு யூசுப் மாங்க ரசூலுல்லாஹ், யூசுஃபுடைய தோழிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்ப இந்த மாதிரியும் பெண்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி செய்றீங்க. உடனே கேட்கறாங்க, மா நுக்ஸானு தீனினா வ அக்லினான்றாங்க.
எங்களோட தீன்லையும் எங்களோட சிந்தனையிலையும் என்ன குறைச்சல்னு நீங்க சொல்ல வாரீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி தெரியுமா? நீங்க மாதவிடாய் தொழுகிறீங்களா, நோன்பு பிடிக்கிறீங்களா, குழந்தை பெற்றா? இல்ல, அது உங்களோட மார்க்கத்தில் குறைச்சல் தானேன்றான். ஆண்களா இருந்தா 2 சாட்சினா பெண்கள் டபுள், 1க்கு 2 4 சாட்சி வேணும். அது உங்களோட சிந்தனையில் பிரச்சனை. இது அல்லாஹ் வச்சுக்கிற இயற்கை. இதனால பெண்கள் பலவீனம்ன்றதுக்காக குறைபாடு அல்ல, இதை பிழையாக பயன்படுத்துறவங்க மோசமானவர்கள். அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த பலவீனத்தை எல்லாம் தெரிஞ்ச ரசூலுல்லாஹ் தான் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமா நடந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே அல்லாஹ்வுக்கு தெரியும் இவங்க பலவீனமானவங்க தான், அவங்கள விஷயத்துல நீங்கள் கவனமா இருங்க என்று சொல்றது யாரு? அதுவும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இல்ல பலவீனமா இருப்பாங்க, அவங்களோட நம்ம எவ்வளவு நடந்தாலும் அவங்க நம்மளோட மோசமா தான் நடப்பாங்கன்னு சொல்லலுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஸ்தௌஸு பின்னிசாஇ கைரன், பெண்களோடு நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், அவருடைய நல்ல விஷயத்தை நீங்கள் தேடுங்கள். ஃபஇன்னஹுன்ன குலிக்ன மின் திலா, அவங்க வளைந்த ஒரு எலும்பு, விலா எலும்புன்னு சொல்லுமே, அதனால் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்ன அஅவஜ ஷைஇன் ஃபி திலஇ அலாஹு, அதனுடைய மிக வளைந்தது மேல் பகுதியாகும். எனவே ஃபஇன் தஹப்த துகீமுஹு கஸர்தஹு, அவங்களை நீங்க நேராக்கணும்னு நினைச்சீங்கடா, எலும்பு நேராக்கணுமா? இரும்பை வேண்டாம் உருக்கி நேராக்கிடணும். எலும்பை யாருக்காவது அந்த எலும்புன்னு சொல்ல வாரதா நிமித்தினா உடையும், அதுக்குதான் எலும்பு. அதை நீங்க நிமித்தம் அதை நேராக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடைச்சு போடுவீங்க. வைன் தரத்தஹு லம் யஸல் அஅவஜ், இல்ல இதையெல்லாம் நிமித்தேலுமா, இதுல பாட்டில் விட்டீங்கன்னா அந்த வளைவு அப்படியே இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, குறைபாடுகள் வரும். திடீர்னு என்னன்னு சம்பந்தம் இல்லாம பிரச்சனை போடுறான், சம்பந்தம் இல்லாம கோபிக்கிறான், நல்லது சொன்னாலும் பிரச்சனை ஆகுறான். சும்மா திடீர்னு போன் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டாளி ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன் எடுத்துப்பாரு, இவர் அப்படியா சொல்லுங்க அடுத்த அப்படின்ன உடனே இவளுக்கு கோவம் வந்துட்டு, அவ்வளவு நாள் நான் அந்த காலையிலேருந்து உட்கார்ந்துட்டு சிரிக்க காணோம், உன்னோட சிரிக்காம இருந்ததுக்காக 10 வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு காலத்துக்கு பிறகு ஒரு ஆளோட நான் இம்முண்டா இருக்கேன் நான் சிரிச்சுத்தார். இது இந்த யதார்த்தம் புரிய மாட்டாங்க. நமக்கு 1000 பிரச்சனையோட இருந்தா கூட வீட்டில் ஒரு ஆள் வரும்போது நம்மளோட பிரச்சனை எவ்வளவு காட்டுவோமா? இல்ல, நம்ம சிரிக்கத்தான் செய்வோம். ஏன்னா அவர் மட்டும் சிரிக்கிறீங்க, வீட்டுல நீங்க சிரிக்கிறீங்க, வீட்டுலன்னா தனியா இருக்கும் போது அப்ப இந்த மாதிரி வரக்குள்ள ஒரு ஆம்பளைக்கு இவ என்ன இது நம்மள புரிஞ்சு கொள்றாலே இல்லையே அப்படின்னு நம்ம, அப்ப இதுதான் இந்த புரிந்துணர்வு நம்ம சொல்லுது. பெண் இப்படித்தான் இருப்பு, அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு பெண்ணை பத்தி ஒரு புரிதல் வரணும், அவ இப்படித்தான் இருப்பு, அதனாலதான் பெண். அதே நேரத்தில் பெண்ணுடைய சில எமோஷன், அவங்க எப்பவுமே எமோஷனுக்கு இடம் கொடுப்பாங்க, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கிறோம். இப்போ ஒரு இடத்துல நம்மளோட புள்ள கூட்டிட்டு போகணும், புள்ள உளுந்துச்சு, கீழே உளுந்து அடிபட்டு ரத்தம் வருது முழங்காலன்னு வைங்களேன். இப்போ நம்ம என்ன செய்வோம்? நாம உட்காந்து நடு ரோட்டில் ஒப்பாரி வச்சா பிடிக்கும், பார்க்குற என்ன நினைப்பா, என்னடா இது ஆம்பளை பொம்பளைன்னு நினைப்போம், அப்படித்தானே? அதே நேரத்தில் பெண் என்ன செய்ய, தாய்மை என்பது தாய்மை அப்படித்தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தாயை உதாரணம் சொல்லும் போது இறக்கத்துக்கு சொல்றாங்க, தாய்மை என்ன செய்யும், என்ன மகனே அப்படின்னு அழுவா. அந்த அழுகையை பார்க்கும்போது யாரும் தப்பா எடுக்க மாட்டாங்க, இதுதான் இயல்பு. அவட உணர்ச்சி என்ன செய்யுதுன்னா, அவட இரக்கம் என்பது அழுகையாக வெளியாகுது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவளிடம் சில குணங்கள் இந்த எமோஷனுக்கு ஏற்றவாறு என்ன செய்வாங்க, வெளிப்படுத்துவாங்க. சில நேரம் ரோசப்படுவாங்க. இப்ப ஆண்களுக்கு எல்லாம் விருப்பம் 2ஆம் கல்யாணம் முடிக்கிறது. நான் இப்ப யாரையும் 2ஆம் கல்யாணம் முடிக்க சொல்லல, அதை நான் மோட்டிவேட் பண்ணவும் இல்லை, அதை டிமோட்டிவேட் பண்ணவும் இல்லை, அதை நான் உற்சாகப்படுத்தவும் இல்லை, வேணான்னு சொல்லவும் இல்லை. ஒரு ஆளுக்கு 2ஆம் திருமணம் தான் தேவை, முக்கியம். அது இல்லைன்னா அவர் விபச்சாரத்துக்கு போவாரு. அவருக்கு 2 திருமணம் முடிச்சு வாழ வழி இருக்குது. அவங்க முடிச்சாங்கன்றா மார்க் அடிப்படையில் ஹலால், நமக்கு அதை விமர்சனம் பண்ணவும் மேலாது. இல்ல 2ஆம் கல்யாணம் முடிக்காதால என்ன 2ஆம் கல்யாணம் முடிக்கல, நீங்க முடிங்கன்னு அவரை போய் குத்தி கொடவும் தேவையில்லை. ஏன்னா அதுக்கு 1500 பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அப்போ ஒரு ஆள் விரும்பினா முடிக்கலாம், இல்லைண்டா இல்லை. ஆனா பெண்கள் அதை ஏற்றுக்கொள்ளணுமா? இவர் போய் கல்யாணம் முடிக்கிற ஐடியாவே இல்லை, நான் முடிக்கத்தான் இருக்கிறவன்னு அந்த பிரச்சனை. அன்றைக்கு நீ ஒன்னும் முடிக்கிற ஐடியாவும் உனக்கு இல்லை, அந்த அளவு தைரியமும் இல்லை. ஆனா நீ போய் பெண்கள்கிட்ட நிறைய டெஸ்ட் வைக்கிறது. அவர் ரோசப்படும், என்ன இது இஸ்லாமிய பெண் இப்படி இருக்கலாமா? மொழ நீ முடிக்கிற ஐடியா இல்ல, அப்ப என்னதுக்கு சும்மா தேவையில்லாமா? அது இயற்கை. பெண் ஆயிஷா நாய்க்கே வந்தது, நபியுடைய மனைவிமார்களுக்கு அந்த ரோசம் இருந்தது. இந்த ரோசத்தை நாங்க ஒரு மைனஸ் பாயிண்டா வச்சுட்டு இவர் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை இவர் நேசிக்கிறா இல்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவ அப்படித்தான் இருப்பா, நீ முடிக்கிற ஐடியாவே இல்ல, டெஸ்டிங் தான் அவளை போட்டு கோபப்படுது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களில் பெண்களுடைய இயல்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவளை புரிஞ்சு கொள்றது, அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவளை ஒரே அடியா நீ எல்லாத்தையும் நிமித்த பார்த்தீங்கன்னா கஷ்டம். அது எலும்பு, இரும்பல்ல.
அப்படித்தானே, அதை நிமித்த முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி புகாரில 5186வது இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். இதே மாதிரி நீங்க சஹீஹ் முஸ்லிம்ல 1468லயும் இந்த செய்தி இருக்குது. என்னது? நீ அதை நிமித்திக் கொள்ள மாட்டா அப்படின்னு அர்த்தம் என்னடா, அவட பலவீனத்தை நீ விளங்கி நடந்துக்கோ. அவ கோவிக்கத்தான் செய்வா, அவன் நேரம் சில நேரம் சவுண்ட் விடத்தான் செய்வா, அவ திடீர்னு சம்பந்தம் இல்லாம தூங்குவா, என்ன எனக்கு தலையடிக்குதும்பா. இவளுக்கு இப்பதான் நல்லா இருந்தா திடீர்னு எப்படி தலையடி வருது நமக்கு ஒரு டவுட் வரும். அவளுக்கு தலையடியே இல்லாமையும் தூங்குவா, ஏன்னா அவ எமோஷனுக்கு இடம் கொடுக்குறாள். திடீர்னு என்ன செய்யலாம், பிரஷர் ஆவிக்கலாம், உண்மையாவும் இருக்கலாம். ஓகே, நாம கடையில் போய் ஒரு சாய் வாங்கி குடிச்சிட்டு நம்மளும் சந்தோஷமா அவ அப்படியே முகத்தை பார்த்து நீ என்ன காலையில் இருந்து பிடிக்கிறான்னு அவ அப்படித்தான் இருப்பா, கொஞ்சம் விடுங்க, அவ சரியா வருவா, அடுத்த நாள் அவளா தானா வருவா. இதுதான் பெண்கள். நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல பெண்களை பொறுத்தவரையும் அவங்க இயற்கையிலே என்ன செய்வாங்கன்னா அந்த இறக்கம் அவங்களை விடாது. இந்த ஒரு நாள் ஃபுல்லா அப்படி ரசூல் நபியுடைய மனைமார்கள் இருந்திருக்காங்க. நான் ஹதீஸ்ல உங்களுக்கு அதை சொல்லுவேன். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்கள், நான் மேல சொன்ன செய்திக்குது அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பெண்கள் ஆண்களுடைய அந்த மூளையை இது பண்றாங்க. புகாரில 304வது இலக்கத்தில் செய்தி பதிவாக இருக்கு. அதே நேரத்தில் இன்னும் சில விஷயங்களை நாம் பார்க்கணும். என்னன்னா, சில பலவீனங்கள் உள்ள இடத்துல அல்லாஹ் நல்லா நடக்க சொல்றான். இப்போ நம்ம பேரண்ட்ஸ், பாப்பா அம்மா, அவங்களுக்கு முதுமை அடைஞ்சதுக்கு பிறகு நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களில் நீண்ட காலம் வாழச் செய்யக்கூடிய சிலரை நுனக்கிசுஹு ஃபில் ஹல்க்ன்றான், படைப்புல நான் மத்த பக்கத்துக்கு கொண்டு வருவேன்றான். அப்படின்னா அவன் சின்ன பிள்ளையா இருந்த நேரம் எப்படியோ அதே மாதிரி 90 வயசு ஆள் பேசுவார். இப்ப சின்ன பிள்ளை, நான் சொன்னேன், சின்ன பிள்ளை மாதிரி நடக்கிறதுல நமக்கு எரிச்சல் வராது. அது சின்ன பிள்ளை பாவப்பா இறக்கத்துல நாம அந்த புள்ள நம்மளை என்ன செய்யுது, காலால உதைக்குது. ஒரு வயசு புள்ள, அந்த பிள்ளைய போட்டு நம்ம அடிப்போமா? அடிக்க மாட்டோம். அதுல ஏசுவோமா, திட்டுவோமா, மாடுவோமா? இல்ல, செய்ய மாட்டோம். என்ன காரணம்? சின்ன பிள்ளை பா, சந்தோஷம். அது காலில் உழைச்சா என்ன, வயிற்றுல வச்சா என்ன, தலையில வச்சா என்ன, நாங்க தூக்கி கொஞ்சமா இல்லையா? இதே 90 வயசுக்காரால் அதே மாதிரி ஒரு ஸ்டைல்ல என்ன மாதிரி பேசினா அவங்களுக்கு எப்படி கோவம் வரும்? சில வயதானவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களோட படைப்புட ஆரம்பத்துக்கு கொண்டுறோம், அவங்களோட பேச்சுக்கள் வித்தியாசமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்க கூடாது என்று அல்லாஹ் விதித்திருக்கிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடக்கணும் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது தாயோ தாயும் தந்தையுமோ ரெண்டு பேரில் ஒருவர் வயதாகிவிட்டால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவங்களுக்கு சீ என்ற வார்த்தையை சொல்லாதீங்க. என்ன காரணம் தெரியுமா? அந்த நேரத்தில் அந்த வார்த்தை சொல்லணும் போல சில நேரத்தில் நடக்கவும் கூடும் அவங்க. எனவே தான் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல நீங்க அவங்களோட இயல்பை தெரிஞ்சு கொள்ளுங்கிறதுக்காக தான் நான் சொல்றோம். அவங்களோட இயல்பு, அந்த வயசு அவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். உழைச்சி வாழ்ந்தவங்க, அவங்கள்ட்ட வாங்கி திங்கும் போது அவங்க இயற்கையில டிப்ரெஷனா இருப்பாங்க. என்னடா நாம கொடுக்க முடியலையே, நம்ம வாங்கி தின்றோமே, நம்ம படுத்துக்கிட்டோமே, நம்மளுக்கு ஆரோக்கியமா நடக்க முடியல என்ற அந்த ஏக்கம் அந்த வயோதிப காலத்தில் அவங்களுக்கு வரும். சில நேரத்தில் அவங்ககிட்ட போய் உட்கார்ந்து அவங்களோட பிரச்சனைகளை கேட்கும் போது சந்தோஷப்படுவாங்க. ஆனா அவங்க இருக்கிற நிலைமையில அவங்ககிட்ட போய் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நாம இல்ல, என்னத்தை தான் பேச அப்படின்னு அந்த புறக்கணிப்பு சில நேரம் அவங்களோட உள்ளத்துக்குள்ள வேதனை உண்டாக்கும். அதனுடைய தாக்கம் சில நேரம் அவங்களோட வார்த்தைகள் வெளியாகும் போது சீன்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஒரு மாதிரியா சொல்லுவோம். அந்த வேர்டை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றது அதுக்கு தக்கன நீங்க அவங்கள மாத்துங்க, அவங்கள உங்களால மாத்த முடியாது என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்றான். அல்லாஹு பாருங்க, ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் டைம், அது முக்கியமான ஒரு இடத்துல முக்கியமான தகவல் எந்த அளவுக்கு கொண்டா, நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷம் உங்களை நான் சந்திக்க மாட்டேன் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு சில அடையாளங்கள் தெரியும், அவங்க மறைய போறாங்க என்ற விஷயம் சொன்னாங்க. அந்த இடத்துல முக்கியமான ஒரு இடத்துல ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிஸான்றாங்க, பெண்கள் விஷயத்தில் நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவங்களுக்கு அநியாயம் பண்ணிராதீங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணிராதீங்க, அவங்கள உணர்வுகளை நீங்க காயப்படுத்தாதீங்க, அவங்கள மென்மையாக நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொன்னாங்க. ஃபஇன்னகும் அகல்துமுஹுன்ன பிஅமானில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய அமானிதமாக நீங்கள் அவர்களை பொறுப்படுத்தியிருக்கிறீர்கள். யாரை பத்தி? யாருக்கிட்ட பலவீனம் சொன்னாங்களோ அதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அவங்களை கல்யாணம் முடிச்சுக்கிறது, திருமணம் முடிச்சுக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய அமானிதமாக நீங்கள் பொறுப்படுத்திருக்கிறீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அவர்களுடைய மறைவிடங்களை ஹலாலாக்கி கொண்டீர்கள், அவர்களிடத்தில் நீங்கள் தாம்பத்தியம் நடத்துவீங்க. வலக்கும் அலைஹின்ன, அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. என்ன கடமை இருக்கிறது? அல்லா யுதீன ஃபுருஷக்கும்,
அஹதன் தக்ரஹூனஹு, நீங்க வெறுக்கக்கூடிய யாரும் உங்களோட வீட்டினுடைய அந்த விரிப்பை அவர்கள் மிதிக்க விடக்கூடாது. இது பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு ஆண் இல்லாத நேரத்தில் பெண் ஒழுக்கமாயிக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் சகோதரர்களே, இது தலைப்புக்கு மேலால போகப்படாது, சில விஷயத்துல நான் கண்ட்ரோல் ஆகிக்கிறேன். இந்த திருமணம் முடிக்கிற நேரத்தில் இந்த ஆண்கள் அவசரப்படுறாங்க. என்னன்னு கேட்டா, எனக்கு இந்த அவங்க என்னத்தை பார்க்கறது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், 4 விஷயங்களுக்காக பெண்கள் திருமணம் முடிக்கப்படுறாங்க. ஒன்னு அவளுடைய அழகுக்காக முடிக்கிறான், இன்னொன்னு அவளுடைய குலத்துக்காக முடிக்கிறான், இன்னொன்னு அவளுடைய பொருளாதாரத்துக்காக முடிக்கிறான், 4வது தீனுக்காக முடிக்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஃபத்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கமுடையவளை நீ திருமணம் முடிச்சுக்கோ, தரிபத் யதாகன்றான். வாழ்க்கை துணையை நம்ம தேடும் போது இந்த பிரச்சனை எல்லாம் எதிர்காலத்தில் நமக்கு வரக்கூடாது, அல்லது மோசமான ஒரு பெண்ணை நம்ம திருமணம் முடிச்சா வாழ்க்கையில நம்ம பிரச்சனைகளுக்கு தள்ளப்படுவோம் என்ற அந்த திட்டம் உங்கள்கிட்ட சரியா இருந்தா நம்ம பார்க்கிறது முடிச்சு திருத்திக் கொள்ளலாமா. முடிச்சு நீ திருந்துவியா, அவ உன்னைய மாத்துவாளா தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா நீ முடிச்சு திருத்துண்டு? இல்ல, அவளை முடிச்சு நீ இவரே என்னமா அல்லாஹ் போறது, திருத்துறது நம்ம கையில உள்ளதா? சில நேரம் நம்ம அவள் மூலமாக வழிகடவும் வாய்ப்பு இருக்கிறா இல்லையா? எனவே மார்க்கம் உள்ள ஒரு பெண்ணை நீங்க தெரிவு செஞ்சீங்கன்னா உங்களோட வறுமையை தாக்கு பிடிப்பா. அல்லாஹ்ட கதிர்ல நமக்கு இவ்வளவுதான் ரிஸ்க், ஏன்னா அவட்ட ஈமான் இருக்குது. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சா இந்த பாருங்க மத்தவங்க எப்படி, நீங்க மட்டும்தான் சொல்லி உங்களை குறை சொல்ல மாட்டான். அல்லாஹ் நமக்கு தரலப்பா. இந்த எல்லாரும் துபாயில இருக்கிறாங்க, நீங்களும் தான் இருக்கிறீங்க, பாருங்க பக்கத்துல எவ்வளவு பெரிய வீடு கட்டிக்கிறாங்க, ஏன்னா உங்களுக்கு மட்டும் இன்னும் பிரச்சனை முடியல, அல்லாஹ் எனக்கு தரல அவரு கொடுத்துக்கிறா, இதை ஏத்துக்கொள்வா. அப்ப கதிரை நம்புவா. அந்த எமோஷன் நமக்கு பிரச்சனை வராது. சில நேரம் கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன வந்தாலும் நமக்கு சரியாயிரும். ஆனா நம்ம எப்படி தேடுறோம்னா சுண்டினா சிவக்கணுமா, இப்படி தேடினா இது பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் அழகுள்ள எல்லாம் இருக்குது, மார்க்கம் இருக்குது, ஒரு பெண்ணை தேடுறது தவறல்ல. ஆனா இவரோட டாக்கத்தே அழகுதான். முதலாவது என்னத்தை பார்க்கிறேன்னா, இவன் ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் ஷரஹுல் மும்தில ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீ முதலாவது உனக்கு அழகு தானே தேவை, நீ என்னத்தை பாரு, அழகப்பார், அழகெல்லாம் ஓகே அப்படித்தானே. இப்ப நீ என்ன செய்ய, அதுக்கு அப்புறம் தீனை பார்க்கிறான், தீனு நல்லா இருக்குது, அப்ப நீங்க திருமணம் முடிக்கிறான், அழகும் தீனும் இருக்குது, மாஷா அல்லாஹ் என்னோட விருப்பம், ஒரு அழகான ஒரு பெண்ணை தப்பு இல்லை, முடிக்க கூடாதுன்னு எங்கேயும் சொல்லல. ஆனா நீ பார்க்கிறதா இருந்தா முதலாவது நீ அழகப்பார், பார்த்துட்டு தான் நீ தீனை பார்க்கணும். உனக்கு அழகு ஓகே, இப்ப நீ பாக்குற தீன் இல்ல, தொழுவாலும் இல்ல, சும்மா கண்டான மாதிரி வண்டியில தனியா போறா, மகரம் இல்லாம போறா, நமக்கு சரி வராது. அழகிக்குதான், ஆனாலும் மார்க்கம் இல்லையே. நீ முதலாவது மார்க்கத்தை பார்க்கறான், நல்ல மார்க்கம், நல்ல தொழுகை எல்லாம் முடிச்சிட்டு அழகு இல்லையே, இப்ப எதுக்காக எதை விடுற நீ? அழகுக்காக நீ மார்க்கத்தை விடுறா, அப்ப குற்றவாளியா மாறுற. அதனால உனக்கு அழகுதான் தேவைன்னா முதலாவது அதை பார்த்துரு, அதுக்கப்புறம் தீன பாருன்னு சொல்றாங்க. இது நல்ல ஒரு வழிகாட்டுதல். இந்த தலைப்போக சொல்ல மார்க்கம் உள்ள ஒரு பெண்ணை நீங்க வாழ்க்கையில தெரிவு செஞ்சீங்கடா உங்களுக்கு சொர்க்கம். அத்துன்யா மதாஉன் வ கைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த உலகம் மத்தான அற்பமானது, கொஞ்சமானது, கேவலமானது. அதுல உனக்கு அந்த அற்பத்துல சிறந்தது என்னண்டா அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான ஒரு பெண். சாலிஹான ஒரு பெண் கிடைச்சிட்டா நமக்கு லைஃபே ஒரு சொர்க்கம் தான் சகோதரர்களே. சில முரண்பாடு வரும், அது காலையில இருந்தா பின்னாரம் போயிடும், நைட்டுக்கு வந்தா அடுத்த நாள் காலையில போயிடும். அவளே சொல்லுவா, இல்லங்க இதுல நான் தான் மிஸ்டேக், நீங்க சரியா தான் இருந்தீங்க, என்னுடைய அவசரம், என்னுடைய கோபத்துல நான் சொல்லிட்டேன். அவளே வந்துருவா. கெட்ட பொம்பளையா இருந்தா என்ன சொல்லுவா, நான் சரியா தான் பேசினேன். சில பிரச்சனைகள் எல்லாம் வரும். நீங்க ஒரு நல்லா வச்சிருப்பீங்க, அவளுக்கு சொத்து வாங்கி கொடுத்து, மாலை வாங்கி கொடுத்து, எல்லாம் வீடு கட்டி கொடுத்து, எல்லாம் அவளுக்கு நடந்து போக கூடாதுக்காக அவருக்கு காரு எல்லாமே நீங்க செஞ்சு கொடுத்துட்டு, ஒரு பெருநாளைக்கு வாங்கி கொடுத்த ஒரு உடுப்பட துணியில கலர் சரியில்லை, உங்களை முடிச்சு இது வரைக்கும் நான் என்றைக்கு சந்தோஷமா இருந்தேன். இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தக்ஃபுர்னல் அஷீர்னாங்க. அவங்க கணவனுக்கு நன்றி கட்டு நடப்பாங்க. அந்த குணம் பெண்கள்கிட்ட இருக்கு, இயற்கையில இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தர்மம் பண்ணுங்க, உங்கள்ட்ட அந்த குணம் நிறைய இருக்கிறதுன்னு சொன்னாங்க. எனவே தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால், நீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் பெண்கள் நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. அவர்களுடைய விஷயத்தில் அவங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க வெறுக்கிறாங்களா வீட்டுக்குள்ள விடக்கூடாது. ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹ் அந்த விளக்கம் எந்த அளவுக்கு சூட்டபிள்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றாங்கடா, சில பேரண்ட்ஸ் அம்மாவே இருப்பாங்க, தாய் நல்ல புள்ள வாழ்ந்து கிடைப்பான், அம்மா வீட்டுல 2 நாள் நின்றுட்டு போனா அந்த புள்ள அப்படியே பெல்ட் அடிச்சிருவோம். இதுக்கு அந்த மாமியார் பிரச்சனையை கொஞ்சம் சொல்லணும்.
இது இடம் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தொடர்ல பேசுவோம். அதுக்குள்ள நுழைஞ்சா வெளியே வரல, எனக்கு அவ்வளவு பிரச்சனை உள்ள போகும். இந்த தாய் வந்து என்ன செய்யுது, இப்படியே வந்து பாக்குறது, என்ன அவனுக்கு இந்த கடவுள வாய் தந்திக்கிறாரு. ஓகே, அந்த அங்கிட்டு பார்த்துட்டு அங்க நான் போனேன், சூப்பர் ஃப்ரிட்ஜ் ஒன்றும் அங்க நான் போனேன், பாருங்களேன் இப்படி வீடு எப்படி வச்சுக்கிறாங்க, அந்த டைல்ஸா பிடிச்சிக்குது இப்படின்னு பொண்டாடி குழம்பிடுவோம். இவர் வந்தா என்ன நல்ல டைல்ஸ் சொன்னால போன வாரம், இன்றைக்கு சரலங்கிறால, நேத்து நல்லண்டால, இன்னைக்கு என்னன்னு பார்த்தா உமா குழப்பிட்டு போயிடுவோம். இந்த அளவுக்கு ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனைகளை குழப்பிட்டு போறது வேற விஷயம். குடும்பத்தையே பிரிச்ச தாய்மார்கள் இருக்கிறாங்க. சில தாய்மார்கள் என்ன பிரச்சனைன்னா அதாவது வந்து நான் தமிழ்நாட்டிலையும் சில இடத்துல இது பார்த்துக்கிறேன், நம்ம நாட்டில் இருக்குது. சில வீடுகள்ல வந்து தாய்மார கொண்ட்ரோல்ல மகன் இருப்பார். எப்ப மனைவியோட தூங்கணும்ன்றத தாய் தான் டிசைட் பண்ணுவா. அவன் அடிமையா அங்க போய்க்கிறா ஒரு பெண். ஓண்ட தாய் என்னோட வாழ்க்கையை டிசைட் பண்றதுக்கு அவன் எப்படி இன்வால்வ் ஆகலாம்? நீ இன்றைக்கு பெண்ணோட படுக்கப்படா, நீங்க தனியாக போய் படுன்றது. சில நேரத்தில் இது அப்படியே மாமியார் வீட்டுல நடக்குது, மருமகனுக்கு கொண்டு பண்றது. இது மாதிரியான விஷயங்களும் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அப்ப பெண்ணுடைய விஷயம் என்னண்டா, மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லை, எனக்கு சொந்தம் தான், ஆனா மாப்பிள்ளை விரும்புறாரு இல்லையா, அவர் அநியாயமாக காரணம் இல்லாம ஒரு தாயை எடுக்கப்படாத ஒரு கணவனுடைய தப்பு, அது செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அதுக்காக ஒரு பெண் போராடலாம். நியாயமான காரணத்தோட உங்களை சாட்சி வீட்டுக்கு வரப்படாது. உங்களோட அம்மா நான் இருக்கிற நேரம் வரலாம், நான் இல்ல நேரத்தில் வரப்படாது. அப்படி அது வந்தா ஒரு நாள் தான் தங்கணும். இப்படி ஒரு கண்டிஷன் போட்டா ஒரு பெண் கட்டுப்படும். இல்ல நீங்க என்ன அம்மா வரப்படாது, அம்மா வந்தா என்ன நடக்குது நமக்கு தெரியுதா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான இதையும் ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஷரவுல் மும்தில சொல்றான். அதாவது ஒரு தாயை கூட ஒரு கணவன் செய்யலாம் அவருடைய வீட்டுல, இது போயிருக்கிறதே பெண்ணுடைய வீட்டுல, அங்க வராதீங்கன்னா ஏண்ட வீட்டுக்கு வராம வேற எங்க போட்டு கேட்பான். அப்படி இருக்க கூடாது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா குர்ஆன்ல நீங்க பாருங்க, வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களோடு நல்ல விதமாக நீங்கள் குடும்பம் நடத்துங்கள். ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன, பெண்களை பொறுத்தவரை நான் சொன்னா அவங்களோட பலவீனமைக்கு அவங்களோட வெறுப்பான விஷயங்கள் நடக்கும். அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மறுத்தால் ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், சில விஷயம் இருக்கும் நமக்கு வெறுப்பாயிக்கும். சில நேரம் நம்ம முடிச்ச பெண்ணுடைய கலர் கொஞ்சம் குறைவாய்க்கும். நமக்கு வெளியில போகும்போது அநியாயமா நான் இந்த பிள்ளைய போய் முடிச்சிட்டேனே அப்படின்னு நமக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கும், அது மனசுக்குள்ள வெறுப்பா இருக்கும். ஆனா சாலிஹான ஒரு பெண்ணா இருப்பா, நமக்கு முழுசா கட்டுப்படுவா, நம்முடைய எதிர்பார்ப்புகளை அவர் முழுசா நிறைவேற்றுறா, ஒழுக்கங்கேடான எந்த ஒரு விஷயத்திலும் அவன் ஈடுபட மாட்டான், நம்முடைய பெற்றோர்களோட கண்ணியமா நடக்கிறா, நம்முடைய நண்பர்கள் வந்தா நல்ல முறையில் அவன் நடந்து கொள்றான். அப்போ ஒரு உண்மையிலே அதுல நமக்கு ஒரு வெறுப்பு உள்ளத்துக்குள்ள இருந்தாலும் அதுல கயிறு இருக்குது. அப்ப அல்லாஹ் சொல்றான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன், ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள், வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, அல்லாஹ் அதிலே கைறுகள் அதிகமாக வைத்திருக்கிறான். உங்களுக்கு வெறுப்பா தான் இருக்குது, என்ன செய்ய, அவட சில முகவாக்கு பிடிக்கல, இல்ல கலர் பிடிக்கல, இல்ல அவங்க கொடுக்குற அந்த ட்ரெஸ் கோட் பிடிக்கல. சில பெண்களுக்கு அவங்களை அலங்கரிச்சு கொள்ள தெரியாம இருக்கும், ஆனா ஒழுக்கத்துல சரியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தாலும் அதிலையும் அல்லாஹ் உனக்கு கைர வச்சிருப்பான். அழகான பெண்ணை முடிச்சு வச்சுக்கிட்டு இவருக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை, போன போறோம் யாரோட போன் பேசுவாங்க தெரியலையே, அவன் நல்லா தான் இருப்பான், அவனுக்கு இவரோட பிரச்சனை, நான் 6 பேர் பார்த்துருவானோ குடும்பம் என்ன உடனே பார்த்தான் அப்படின்றது. நீ என்ன முடிச்சாப்போ அப்ப நீ நம்பணும். சில ஆட்களுக்கு என்னன்னா நம்புறதில்ல, இன்னும் அப்ப போன் அடிச்சுட்டு யாரோட பேசினா நீ அப்படிங்கிற சந்தேகம். இது வந்தா பெண்களை பொறுத்தவரை தலாக் பண்ணி விட்டுரும். இது ஒரு நாள் வருது, திடீர்னு ஏதோ ஒரு எதிர்ச்சியா நடக்குதுன்னா அது வேற. முடிச்சண்டையிலிருந்தே சந்தேகம்னா இவனோட வாழணுமா? ஒரு ஒழுக்கமான பொம்பளை வாழ மாட்டான். இது அந்த அடுத்த தலைப்புல நாங்க பேசுவோம். ஆகவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களோட நல்ல விதமாக நீங்கள் வாழ்க்கை நடத்துங்கள் என்று சொல்றான். அது மாத்திரமல்ல, அவர்களுக்குரிய உரிமைகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே நேரத்தில் சில விஷயங்கள் இருக்கும், அல்லாஹ் தஆலா நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் முடிச்சவங்களை பொறுத்தவரையும் அவங்களுக்கு நீதம் செலுத்துறது ஒரு சேலஞ்ச் ஒன்று வரும். எப்படி வரும்? சில நேரத்தில் உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை வெளியில சொல்ல இல்லாது. ஒரு பெண் அவரோட மனசுக்கு நல்ல விருப்பமாயிங்க, ரசூலுல்லாஹி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நல்லா பிடிக்கும், இது பெண்களுக்கே தெரியும். ஆனா வெளியில அந்த அநீதி அவங்க இரவுகளை பங்கு வைக்கிறதுல அவங்க நியாயம் செலுத்துறதுல அவங்க செய்யல. ஆனாலும் அந்த பிடிக்கும் என்பது அது உள்ளத்துக்கு சம்பந்தப்பட்டது. எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல் ஃபலா தமீலு குல்லல் மைல், அவ ஒரு பக்கமா நீங்க சாய்ந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நீதியாக நடக்குமாறு பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே கண்ணியமானவர்களே, அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த கணவன் மனைவிமார்கள் அவங்களோட குறைபாடுகளை வெளியில சொல்லக்கூடாது. இதுதான் ஆகப்பெரிய இந்த கணவன் மனைவி பிரச்சனையில கணவன்மார்கள் மிக ஆத்திரப்படுற விஷயம் என்ன தெரியுமா? கோபப்படுற விஷயம் என்னன்னா, அவன் ஆளுமையில கையடிக்கிற வேலை. ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜர் இருக்கிறார், நீங்க வேலை செய்றீங்க,
உங்களுக்கும் கம்பெனி மேனேஜர் கடையில் அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு வைங்களேன். நீங்க இந்த கம்பெனி மேனேஜரை பத்தி Facebookல எழுதினா அந்த கம்பெனி மேனேஜர் உங்களை வச்சு தைப்பாரு இல்ல. அவர்கிட்ட பிரச்சனை இருக்கும், அவருக்கே தெரியும் நம்மகிட்ட பிழை இருக்குது. தெரிஞ்சாலும் அவருடைய அந்த பர்சனல் அந்த நிர்வாக விஷயங்கள் அவருடைய பலவீனங்கள் வெளியில தெரிஞ்சா அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே அல்லாஹ் தஆலா ஆண்களை நிர்வாகிகள் என்று சொல்றான். அந்த நிர்வாகிகளுக்கு அடங்கி போறவங்களா தான் பெண்கள் இருக்கணும். கொஞ்சம் சவுண்ட் விட்டாலே உங்களுக்கு பிடிக்காது. ஒரு முறை உமர் கத்தாப் தன்னுடைய ஜெய்னப் பின்த் மதூன் நினைக்கிறேன் அவரோட மனைவி பேர், அவர்களோட பேசிட்டு இருக்கும்போது சவுண்டை வைத்து பேசுறாங்க. சவுண்ட் ஏன்னா அந்த அன்சாரி அதாவது மக்கால உள்ள முஹாஜிரின் அந்த பெண்கள் இருக்கிறாங்க, அந்த பெண்கள் கணவனுக்கு அடங்கி போற போக்குள்ளவங்க. சில ஊர்ல அப்படி இருப்பாங்க. நீங்க சில ஊர்களை பார்த்தா சொல்லுவாங்க அங்கே அதே முடிக்கிறா, அங்க பொம்பளை ஆம்பளை கட்டுப்பட மாட்டா, ஆம்பளைக்கு கீழே இருக்க மாட்டா, போய் முடிக்காதமாங்க. சில ஊர்களுக்குள்ள இயல்பு தான். அந்த அந்த இனத்தில் முடிக்காதீங்க, அந்த இடத்துல முடிக்காதீங்க, அது இயல்பு இருக்கு, அது ஒன்றும் செய்யல. அப்ப அந்த ஏரியால உள்ள பெண்கள் அந்த ஆண்கள் தான் முடிச்சாவும். சில நாடு இருக்குது, இதுல ஹஸ்பண்ட் யாரு வைஃப் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் போகும். ஏன்னா இவர் பின்னுக்கு என்ன செய்வாருன்னா பேக தூக்கிட்டு போவாரு, பொம்பளை பேக தூக்கிட்டு போவாரு, புள்ளைய தூக்கிட்டு போவாரு, இவர் தான் பால் குடிப்பாரு, அவசியம் ஆம்பளை மாதிரி இருப்பான். அந்த இடத்துல ஒரு ஆளுமை உள்ளவங்க கல்யாணம் முடிச்சாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். எனவேதான் அந்த திருமணத்துல ஒரு கஃபாஅத்துன்னு ஒண்ணு, தோதுப்பாடுன்னு ஒண்ணு தானே. அல்லாஹ் தஆலா திருமண மனைவியை சொல்லும் போது சொல்லான் ஹுன்ன லிபாசுல் லக்கும், அவர்கள் உங்களது ஆடைகளாக இருக்கிறாங்க, வஅன்தும் லிபாசுல் லஹுன்ன, நீங்க அவங்களோட ஆடைகள் அல்லாஹ் தஆலா சொல்றான். லிபாஸ் என்னதுக்கு சொல்லணும்? இப்போ ஒரு ஆள் இங்க ஹுந்திக்கிட்டு ஜப்பான்ல போடுற அந்த கோட் ஷூட்டோட ஹுந்தி இருந்தா எல்லாரும் அவரை தான் பார்ப்போம், பயானை பார்க்க மாட்டோம். என்னடா இவரு இங்க புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நம்ம போய் தமிழ்நாட்டுல போய் ஆப்பிரிக்காக்கார ஆளுக்கு போடுற அந்த யூனிஃபார்ம் அடிச்சுக்கிட்டு ரோட்ல சும்மா போனா நம்மளை எப்படி பார்ப்பாங்கடா, டே உனக்கு பொருத்தமான ஆடையை நீ போடணும். அப்ப திருமணத்துல மனைவியை தேடுற நேரத்துல என்னுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மனைவியை நான் தேடணும், என்னோட மைண்ட் செட்டப்புக்கு ஏற்ற ஒரு மனைவியை நான் தேடணும். அப்படித்தானே? அது மாத்திரமல்ல, இந்த லிபாஸ் அல்லாஹ் சொல்றதுக்கு பின்னால நிறைய காரணம், இதுக்கே ஒரு மனுஷன் பயான் பண்ணணும். அல்லாஹ் பெண்கள் ஆடைன்னு சொல்றது காரணம் என்னடா, உண்ட மானத்தை மறைக்கணும். இது போன காலையில் எடுத்து பிடிச்சி மச்சானோட பேசுறது, வேண்டாம் மாப்பிள்ளை என்ன செஞ்சா தெரியுமான்றது, அங்கிட்டு உம்மாவோட போய் பேசுறது, இங்கிட்டு வார போற ஆள்கிட்ட எல்லாம் எப்படி இருக்கிறீங்க, நம்மட வாழ்க்கையை கேட்காதீங்கப்பா, இவர் முடிச்சதுல இருந்து நான் படுற பாடு எனக்கு அல்லாஹ் தான். இது பெண்ணா? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுடைய மனைவியை பார்க்க போற நேரத்துல எப்படி இருக்கிறீங்க என்றார். உள்ள பஞ்சாயத்து எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. வந்தா சலான் சொல்லுங்க, வாசப்படியை மாத்த சொல்லிருக்காங்க. வாசப்படினா என்னன்னு மகனுக்கு தெரியும். வந்த உடனே இப்படி ஒரு ஆள் வந்தார், வயசான ஆள், இப்படி எல்லாம் விசாரிச்சாரு. என்ன சொன்னாரு? வாசப்படியை மாத்த சொன்னார். வீட்டுக்கு போனா என்ன காரணம்? எப்ப மனைவி இன்னொருத்தன்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாளோ அவ இவளை யூஸ் பண்ணதுக்கு டைம் போகாது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இதுக்கு பின்னால பெரிய ஹிக்மத்தெல்லாம் இருக்குது. ஒரு ஆணுகிட்ட நீங்க ஒரு தன்னுடைய கணவரை பத்தி போன்லயோ நேரைய சொல்றீங்கடா, அவன் நோயுள்ள ஆம்பளையா இருந்தா இவளை வளைக்கிறது லேசிட்டு வளைச்சிட்டு போயிடுவான். இந்த ஆபத்துகள் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. உலகம் தான் சொல்றது. எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான் ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்துல் லிபாசுல் லஹுன்ன, அவங்களோட ஆடைகள் உங்களை, நீங்க அவங்களுக்கு ஆடைகள். ஆடைகள் கலாச்சாரத்துக்கு ஏற்ப இருக்கணும், பொருத்தமானதாக இருக்கணும். என்னோட சைஸ் 16னா நான் 16 தான் போடணும். நான் 24 போட்டா இப்படி இருக்கும், பாக்குறேன் என்னடா உடுப்பு போடியான்னு கேட்பான். நம்மளோட மானத்தை அது மறைக்கணும். அப்படித்தானே? ஆடை வாங்கி போறீங்க, கண்ணாடியில கிளாஸ் போட்டா என்ன உள்ளுக்குள்ள அத்தனையும் தெரியுது, ஆடையா இல்ல. அப்ப மானத்தை மறைக்கணும். அப்ப மனைவியும் கணவனும் ஆடைகளை போன்ற அந்த உதாரணம் பொருத்தமான ஒரு உதாரணம். சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அல்லாஹ் நாடினால் தொடர் 2ன்னு நாம ஒரு டைம் எடுத்து இன்ஷா அல்லாஹ் அல்மனார் நிர்வாகத்தை கேட்டு தொடர் 2ல இந்த விஷயத்தை நாங்க முடிப்போம். இந்த விஷயம் ஒரு ஆரம்பம் தான். ஏன்னா இதுக்குள்ள நுழைஞ்சா எந்த பக்கத்துக்குள்ள நுழைஞ்சாலும் ஒரு காமெடி ஜலம் போகும். அவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள பேசுற விஷயங்கள் வரும். அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்கள்ல எதை நம்ம கேட்டோமோ, இது நான் பெண்களுக்கு சார்பாக தான் இவ்வளவு நேரம் பேசுகிறேன். இதுல பெண்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கொஞ்சம் விஷயங்களும் இருக்கிறது, ஆண்கள் பெண் பயப்பட வேண்டிய விஷயங்களும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடர்கள் நாம் இந்த விஷயங்களை தொடர்ந்து படிப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அவனுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு வாழக்கூடியவர்களாக நம்மளை ஆக்கணுமாக. நாம் அடிக்கடி ஒரு துஆ ஓதணும். எப்படி? ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين. யா அல்லாஹ் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்கட மனைவிமார்களிலும் எங்கட சந்ததிகளிலும் யா அல்லாஹ் எங்களுக்கு கண்குளிர்ச்சியே தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, யா அல்லாஹ் இறையச்சமுள்ளவர்களுக்கு எங்களை வழிகாட்டியாக நீ ஆக்கிடுவாயாக என்ற துஆவை சூரத்துல் ஃபுர்கான்ல வரக்கூடிய இந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய விஷயங்களை நாம் அடிக்கடி ஓதுவோம். அல்லாஹ் தஆலா சிறந்த கணவன் மனைவிகளாக நமது குடும்பங்களை அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. அதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக.
கணவன் மனைவி என்கிற இந்த ஒற்றுமையின் மூலமாக நல்ல சந்ததிகளை உருவாக்குகிற அந்த பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நமக்கும் நமது பெண்களுக்கும் பொறுமையை அல்லாஹு தஆலா தருவானாக. சிறந்த சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நமக்கு தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் நமது பெற்றோர்களுக்காகவும் உங்களது பெற்றோர்களுக்காகவும் இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுக்காகவும் அல்லாஹு தஆலா பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் மன்னிப்பையும் சிறந்த தலைவர்களாக நம்மையும் நம் குழந்தைகளையும் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.